யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தின விதம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. பாருங்க, ஆலயத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் கண்ணு எங்க இருக்கும்? இதுதான் ஆதி ஆலயம்னு வச்சுக்கோங்களேன். பிரகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தோத்திரம், அங்கே தேவன் எழும்புவதை பார்ப்பதற்குத்தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் இந்த இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜொலி ஜொலித்துக் கொண்டு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் அவரை அங்கே காட்டவில்லை. யோவான் ஸ்நானகன் இயேசுவை அங்கு காட்டவில்லை. ஆலயத்துக்கு போற வழியிலே ஜனங்களால் விற்கப்படுகிற ஒருவர், ஜனங்களால் வாங்கப்படுகிற ஒருவர், ஜனங்களுடைய பாவத்தை ஒருவர் மேல் கடத்த விரும்புகிறார்கள், அப்படிப்பட்ட ஒருவர், ஜனங்களுடைய பழி பாவங்களை ஒருவர் மேல் சுமத்த விரும்புகிறார்கள், அப்படிப்பட்ட ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவரை தான் யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் சாபத்தை சுமந்து தீர்க்கிற ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த காலத்தில் மண் அள்ளி தூவான். நீ மண்ணா போவ அப்படின்னு பேசுவாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. ஆனால் அதை விட மோசம் என்ன தெரியுமா? மனசில் மற்றவனை சபிப்பது. தீமை செய்தவனை நீ எல்லாம் விளங்க மாட்டப்பா, உன் குடும்பம் விளங்காத, மனசுல சபிப்பான். தெய்வ ஜனமே, மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இதை சொல்லுவதை குறித்து. ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதை நான் சொல்லுகிறேன். கடந்த வாரத்தில் சென்னையில் கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். சென்னை மக்கள் இங்கிட்டு அங்கிட்டு வர்றதை பார்த்து எனக்கு டென்ஷன். ஸ்தோத்திரம், உள்ள புசுக்கு புசுக்குன்னு வர்றாங்க. வரும்போது எனக்கு டென்ஷன் ஆகி, என்னடா நீங்க இப்படி வாரீங்களேன்னு ஒரு 2 பேர் மேலே கோவப்பட்டேன். அவங்ககிட்ட பேர் நம்ம அவங்ககிட்ட சத்தமாக போட முடியும், மனசில் கோவப்பட்டேன். ஆண்டவர் கேட்டார், இந்த மக்களுக்கு நீ ஊழியம் செய்யறதுக்கு செஞ்சிருவியோ? நான் பாரு என்ன மாதிரி இவங்களை சபிக்கிற ஏசுற, உன் காருக்கு முன்னாடி வந்தவங்களை ஏன் உன்னால நேசிக்க முடியல? அவங்களையே நீ இப்படி ஏசுற, நீ இவங்களுக்கு ஊழியம் செஞ்சிருவியோ? நான் உன்னைய நம்பி ஊழியத்தை வேற கொடுக்கணுமோன்னு கேட்டாரு. என்னால் முடியல. ஒரு தடவை கேட்டாரு, சரி போயிட்டே இருக்கேன். திருப்பியும் உள்ள வரான். சோத்திரம், அவங்களுக்கு இதே பழக்கம். நமக்கு உள்ள வந்தானாலே என்னடா அது இப்படி வராங்கன்னு இருக்கேன். அவன் சடக்கு படக்குன்னு உள்ள வரான். அப்புறமும் கோவப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இவங்களையே நேசிக்க முடியல, நீ எனக்கு என்ன ஊழியம் செய்வ அப்படின்னு கேட்குறார். அன்பு சகோதரனே சகோதரியே, நிறைய நேரத்தில் மக்களை நம்ம வாயினால சபிக்கிறது இல்லை, மனசுலேயே சபிச்சிருவோம். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.